ஜனவரி 22ஆம் நாள் வாக்கு. இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் சவுல் அரசன் வெற்றி பெற்று திரும்புகிற தான் அனுப்பிய சிறுவன் தாவீது அவர் பெற்ற புகழை சகித்து கொள்ள முடியாமல் அவருள் பொறாமை ஏற்பட்டது. தாவீதை கொல்ல வேண்டும் என்று தாவீதின் நண்பனாகவும் தன்னுடைய மகனாகவும் இருக்கிற யோனத்தானிடமும் அலுவலர்கள் எல்லாரிடமும் அவர் தெரிவிக்கிறார். இன்றைக்கு இதுபோன்று வீரதீர செயல்கள் நடக்கிற போது, ஏன் நம்மிலே பலர் நல்ல செயல்களை செய்து நல்ல பெயர் சம்பாதிக்கிற போது நம்மோடு கூட இருப்பவர்களுக்கு இந்த ஒரு நிலையை சகித்து கொள்ள முடியாமல் பொறாமைப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் நமக்குள்ளாரும் இப்படிப்பட்ட பொறாமை குணம் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்கின்றோம். இந்த நிலையில் சாவான பாவங்களில் 7 அதில் பொறாமை என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிற பொழுது அந்த தீமையிலிருந்து நாம் வெளிவர முயற்சிப்போம். மாறாக யோனத்தான் என்கின்ற தாவீதின் நண்பன் சொல்லுவது போல நல்ல உறவுகளோடு வாழ முற்படுவோம். இந்த உறவுகளின் நீட்சியாகத்தான் நாம் மார்க்கு நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் செல்லுகிற பகுதியெல்லாம் பெருந்திரளான மக்கள் வருகிறார்கள், அவர்கள் எல்லோருக்கும் போதிக்கிறார், அவர்களை நலம் பெறச் செய்கிறார், தீயாவிகளை ஓட்டி விடுதலை கொடுக்கிறார். இப்படி உறவின் பிள்ளைகளாக வாழுகிற போது அந்த சகோதரத்துவ உணர்வு பொறாமை குணத்தை நம்மிடம் அகற்றிவிடும். ஜெபிப்போம். இயேசுவே, எங்களிடம் பொறாமை குணத்தை அகற்றி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அன்பு செய்கிற வரத்தை தாரும். ஆமென்.